உக்ரைனோட அதிபரான விளோடிமிர் ஜெலன்ஸ்கி அவர்கள் ஒரு போஸ்ட் போட்டிருக்காரு. வெற்றிக்கான ஒரு போஸ்ட் அப்படிங்கிறது போல பலரும் சொல்லிட்டு இருக்கிறாங்க. மாரல் பூஸ்ட் அப்படியே உச்ச கட்டத்துல அப்படியே சுருநேறி நின்றுட்டு இருக்கு அப்படிங்கிறது போல. அதுக்கான காரணம் அவங்க செய்யக்கூடிய செயல்கள். லாங் ரேஞ்ச் ஸ்ட்ரைக் வேலை செஞ்சிருக்கு. சாங்ஷன் போட்டிருக்கோம் நாங்க அந்த பகுதியெல்லாம். அதனால அதெல்லாம் வேலை செஞ்சிருக்கு அப்படிங்கிறது போல 3 பகுதிகள் ரஷ்யால இருக்கக்கூடிய 3 பகுதிகளில் நாங்க அட்டாக் பண்ணியிருக்கோம். அது கூடவே கட்டுப்பாட்டுக்குள்ள இப்போ ரஷ்யாவோட கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கக்கூடிய பகுதிகளில் அந்த பகுதியை நான் அட்டாக் பண்ணியிருக்கோம். 2 லாஜிஸ்டிக் ஃபெசிலிட்டிஸ் வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் அட்டாக் நடந்திருக்கு. மாஸ்கோ அப்புறம் டாம்போவ் பகுதிகளில் அட்டாக் நடந்திருக்கு. இது தோராயமா 500-700 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய பகுதிகள். அங்க இருக்கக்கூடிய வேர் ஹவுஸ் மேல பயங்கரமான அட்டாக். வீடியோ பதிவுகள் லோட் ஆயிருக்கும், இமேஜஸ் லோட் ஆயிருக்கும். ரஷ்யாக்குள்ள ஹெவியான அட்டாக் நடந்திருக்கு. 350க்கும் மேற்பட்ட ட்ரோன்களை வந்து பாத்தீங்கன்னா உக்ரைன் ஏவி விட்டுருக்கலாம். பல ட்ரோன்களை டவுன் பண்ணாலும் சில ட்ரோன்கள் ஹெவியான இம்பாக்டை ஏற்படுத்தியிருக்கு. அதுவும் ரஷ்யால இருக்கக்கூடிய வேர் ஹவுசஸ் மேல அட்டாக் பண்ணதுனால உயிர் சேதங்கள் இல்ல காயமடையக்கூடிய விஷயங்கள், அப்புறம் அங்க இருக்கக்கூடிய பில்டிங்ஸ் எல்லாம் சேதம் அடையிறது. எப்படி உக்ரைனுக்குள்ள ஒரு அட்டாக் நடந்தோ அதே போல ரஷ்யாக்குள்ளயும் ஒரு அட்டாக் நடந்திருக்கு. ஹெவியான எஸ்கலேஷன். இவங்கெல்லாம் ட்ரோனுக்கு காம்போனன்ட்ஸ் கொடுப்பாங்க, அதனால நாங்க அங்க அடிச்சோம் அப்படிங்கிறது போல உக்ரைன் தரப்பு வந்து உக்ரைனோட அதிபரான ஜெலன்ஸ்கி அவர் போட்டிருக்காரு. அது கூடவே ஆயில் ஃபெசிலிட்டிஸ்ல எல்லாம் நாங்க அடிச்சிருக்கோம் அப்படிங்கிறது போல. ஸோ உக்ரைனான நாங்க சி ஆஃப் அசோவ் இந்த பகுதிகள், கருங்கடல் எல்லா பகுதியிலையும் டெம்பரவரியா கிரீமியா கட்டுப்பாட்டில் வச்சிருக்காங்க இல்லையா, ஸோ அங்கேயும் நாங்க அட்டாக் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறது போல உக்ரைனோட அதிபர் வந்து பண்ண போட்டிருக்காங்க. இதுல மாஸ்கோல இருக்கக்கூடிய வைல்ட்பெரி வேர் ஹவுஸ், இது வந்து பாத்தீங்கன்னா இ-காமர்ஸ் பெரி ஸ்டோர் பண்றது இல்ல, எலக்ட்ரானிக் பொருள் வச்சிருக்காங்க. மேபி ராணுவத்துக்கான பொருளும் வச்சிருந்திருக்கலாம். ஆனா இது ஒரு இ-காமர்ஸ் வேர் ஹவுஸ். ஸோ இந்த வேர் ஹவுஸ்ல வந்து இப்ப எப்படி அமேசான் இதெல்லாம் பிளிப்கார்ட், ஸோ அது போல ஒரு வேர் ஹவுஸ் அங்க இருந்திருக்கு. ஸோ அது மேல ஒரு அட்டாக் நடந்திருக்கு. இது மிகப்பெரிய ஒரு வேர் ஹவுஸ், ரஷ்யாலேயே 2வது பெரிய வேர் ஹவுஸ் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு அட்டாக் நடந்திருக்கு. அடுத்தது டாம்போ பகுதியில் ஒரு வேர் ஹவுஸ், அங்கேயே ஒரு அட்டாக் நடந்திருக்கு. ஸோ அதுக்கான இமேஜஸ் வீடியோ பதிவுகள் லோட் ஆயிருக்கு. இது ஒரு மிக பெரும் அட்டாக். ஏன் இந்த அட்டாக் இப்ப நடந்திருக்கு அப்படிங்கிற கேள்விகள் வரும். இந்த அட்டாக் இப்ப நடக்கிறதுக்கான காரணம் உக்ரைனுக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா ப்ரொட்டஸ்ட் நடந்துட்டு இருக்கு. சிர்ஸ்கி அவர்கள் மேல அதிருப்திகள் மக்கள் கிட்ட வந்திருக்கு. அவர் வந்து பாத்தீங்கன்னா செயல்படுற விதம் சரியில்லை அப்படிங்கிறது போல மீடியாக்கள் சொன்னாலும் லோக்கல் சோர்சஸ் சொல்லக்கூடிய விஷயங்கள் என்னன்னா, மிலிட்டரி மார்ஷல் லா எக்ஸ்டெண்ட் பண்ணதுக்கும் 90 நாள் லா எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிறாங்க இல்லையா, அது ஒண்ணு. 2வது வந்து பாத்தீங்கன்னா மொபைலைசேஷன் லா, அதையும் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ மொபைலைசேஷன் லாவை தொடர்ச்சியா பண்ணிட்டே இருக்கும்போது அங்க இருக்கக்கூடிய ஆண்களை பிடிச்சிட்டு போற வீடியோ காட்சிகள் இதெல்லாம் நம்ம பார்க்கறோம். ஸோ அதிகப்படியா அப்படி பண்றதுனால உக்ரைனோட கேபிட்டலான கீவ்ல அதிகப்படியான ப்ரொட்டஸ்ட் நடக்குது. மக்கள் இப்ப அங்க தாக்குதல் நடக்குது. எல்லாம் இருந்தாலும் இப்ப இது போல ஒரு விஷயம் நடக்குது. இதை தனக்கு சாதகமா பயன்படுத்திக்கக்கூடிய உக்ரைன் இப்போ ஒரு மிக பெரும் அளவுல ஒரு தாக்குதலை ரஷ்யாக்குள்ள நடத்தியிருக்காங்க. இப்ப ரஷ்யா இதுக்கு ரிட்டாலியேட் பண்ணணும் அப்படிங்கிறது போல பண்ணுனாங்க அப்படின்னா இப்ப இருக்கக்கூடிய சூழ்நிலையில, அதுவும் உக்ரைனோட கேபிட்டலான கீவ் மற்ற பகுதியெல்லாம் பண்ணாங்கன்னா இந்த ப்ரொட்டஸ்டோட வீரியம் குறையறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ப்ரொட்டஸ்டர்ஸ் இறக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்கு. இது போல பல விஷயங்கள் இருக்கிறதுனால ரஷ்யா இப்போ ரிட்டாலியேட் பண்ண முடியாது. பண்ணுனா அதுவே மக்களுக்கு எதிரா வந்து பாத்தீங்கன்னா மக்களை ரஷ்யாவுக்கு எதிராக அதை யூஸ் பண்ணியே திருப்பிடலாம். இது போல பல்வேறு விஷயங்கள் வந்து பாத்தீங்கன்னா இதுக்கு பின்னாடி இருக்கு, இந்த தாக்குதலுக்கு பின்னாடி. அதுவும் குறிப்பா இத்தனை நாள் இல்லாம இப்படி ஒரு அட்டாக் நடக்கும்போது கீவ்ல ஒரு ப்ரொட்டஸ்ட், மாபெரும் ப்ரொட்டஸ்ட். ஆயிரக்கணக்கில் சொல்றாங்க, கிடையாது லட்சக்கணக்கில் மக்கள் வந்து பாத்தீங்கன்னா ப்ரொட்டஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இது இன்னொரு மெய்தான் மூமெண்டா மாறிடுமா அப்படிங்கிற அச்சங்கள் இருக்கு. இப்போ போர் நடந்துட்டு இருக்கு. அதிகப்படியான ராணுவ வீரர்கள் வந்து பண்ணா ஃப்ரண்ட் லைன்ல இருக்காங்க. காவல்துறைகள், ஆள்களை பிடிக்கக்கூடிய நபர்கள் இருக்காங்க. அவ்வளவுதான் இருக்காங்க. ஆல்ரெடி ஆளுங்க பற்றாக்குறை அப்படிங்கிறது அதிகமா இருக்கு உக்ரைன்ல. ஸோ இப்போ இந்த டைம்ல ப்ரொட்டஸ்ட் நடக்குதுன்னா கவர்மெண்ட்டை ப்ரொடெக்ட் பண்ண முடியுமானா அது ஒரு பெரும் கேள்வியா மாறிடும். ஸோ இதை தசை திருப்பறதுக்காக ரஷ்யாக்குள்ள இது போல ஒரு எஸ்கலேஷன் பண்ணா ரஷ்யா மேசிவ் ஸ்ட்ரைக் பண்ணுவாங்க அப்படிங்கிற ஒரு அச்சத்துல இப்ப இருக்கக்கூடிய இந்த ப்ரொட்டஸ்டை வந்து பாத்தீங்கன்னா கலைக்கிறதுக்காக யூஸ் பண்ணிக்கலாம். இல்ல ரஷ்யா அட்டாக் பண்ணும்போது இங்க இருக்கக்கூடிய மக்களுக்கு ஏதோ ஒண்ணு நடந்துச்சுன்னா, அவங்க பண்ணலனாலும் ரஷ்யா ஒரு 10 ட்ரோன் 20 ட்ரோன் அனுப்புனாலும் இங்க அட்டாக் பண்ணிட்டாங்க அப்படிங்கிறது போல ஏதோ ஒண்ணு செஞ்சு மக்களை ரஷ்யாக்கு எகெயின்ஸ்டா திருப்பிடலாம் அப்படிங்கிறது போல ஒரு எண்ணத்துல இருக்காங்களா அப்படிங்கிறது இல்ல. எப்படி இருந்தாலும்
இந்த புரொட்டஸ்டோட வீரியத்த குறைக்கிறதுக்கு இப்போ உக்ரைனுக்கு வேற ஆப்ஷன் இல்ல. இல்ல இவங்க மக்கள இவங்களே தாக்க வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்படுவாங்க. அப்படி தாக்குனாலும் அந்த அளவுக்கு புரொடெக்ஷன் குடுக்க முடியுமான்னா முடியாது. ஏன்னா ஆளுங்க கிடையாது. ஸோ இது போல பல்வேறு விஷயங்கள் இருக்கு. இதுல மேற்கு மீடியாக்கள் சொல்லக்கூடிய விஷயம்னா, சிர்ஸ்கி அவர்களுக்கு எகெயின்ஸ்டா இந்த புரொட்டஸ்ட் நடக்குது அப்படிங்கிறது போல. ஏன்னா அவரோட முடிவுகள் எதுவுமே சரியில்ல அப்படிங்கிறது போல. ஸோ அதனால இப்ப இது போல ரஷ்யாக்குள்ள அட்டாக் பண்ணியிருக்கிறது மாரல் வேல்யூவ சிர்ஸ்கி அவர்களோட இம்பார்ட்டன்ஸ காட்டும். ஸோ அதனால சிர்ஸ்கி அவர்கள் மேல இருக்கக்கூடிய அதிருப்தி மக்களுக்கு கம்மியாகும் அப்படின்னு சொல்றாங்க. பட் ஆனா அதுக்கும் உங்களுக்கு சம்மந்தம் இல்ல. இவங்களுக்கு மொபைலைசேஷன் லா அப்புறம் மார்ஷல் லா எக்ஸ்டெண்ட் பண்ணதுக்காக தான் இங்க புரொட்டஸ்ட் நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிற செய்திகள் வந்துட்டு இருக்கு. அது என்ன நடக்குதுங்கிறத போக போக தான் தெரியும். ரஷ்யா இதுக்கு எப்படி ரியாக்ட் பண்ண போறாங்கன்றத பொறுத்து தான் இந்த இடத்துல இருக்கக்கூடிய ஒரு பாயிண்டே இருக்கு. என்ன மாரி தாக்குதல் பண்ண போறாங்க? மேற்கு பகுதியில அட்டாக் பண்ண போறாங்க. ஏன்னா மேற்கு பகுதியிலும் புரொட்டஸ்ட் நடக்க ஆரம்பிச்சிருச்சு. உக்ரைன்ல கீவ் மட்டும் கிடையாது. உக்ரைன்ல பல பகுதிகளிலும் புரொட்டஸ்ட் நடக்க ஆரம்பிச்சிருக்கு. இது உக்ரைனோட ஆளுகின்ற அரசாங்கத்துக்கு ஒரு நல்ல சைனே கிடையாது. ஸோ அத மாத்திக்கிறதுக்காக இப்படி செய்றாங்களா? அப்படின்ற கேள்விகள். ஏன்னா, இப்போ ரஷ்யா வந்து பார்த்தீங்கன்னா, அங்க இருக்கக்கூடிய பெட்ரோல் ஸ்டேஷன்ஸ் மேல அடிச்சிட்டு இருக்காங்க. அங்க இருக்கக்கூடிய இதெல்லாம். இப்போ புரொட்டஸ்ட் பண்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன், மக்கள் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு வரணும்னா ஃபியூயல் ஸ்டேஷன் தேவை. ஸோ இப்போ புரொட்டஸ்ட் நடக்கும்போது அவங்களுக்கு ஃபியூயல் இல்லன்னா வராது. அதுவே வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு பெனிஃபிட் பண்ண மாரி இருக்கும். ரஷ்யாவே உக்ரைனோட ஆளுகின்ற அரசாங்கத்துக்கு பெனிஃபிட் பண்ற மாரி இருக்கும். ஸோ இப்ப ரஷ்யா வந்து பார்த்தீங்கன்னா, அமைதியா இருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கா? இல்ல அவங்க ரிட்டாலியேட் பண்ணுவாங்களா? அப்படியே பண்ணாலும் எந்தெந்த பகுதிகள்ல பண்ணுவாங்க? அப்படிங்கிற கேள்விகள் இருக்கு. இப்போ ஸ்டாண்டர்ட்ஸ் ரொம்ப ஹையா வந்து பார்த்தீங்கன்னா, ரஷ்யா தரப்புல வந்து பார்த்தீங்கன்னா, திரும்பி பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ரஷ்ய மக்களுக்கும் ரஷ்யா வந்து ரெஸ்பான்ஸ் குடுத்தாகணும். இது போல பண்ணியிருக்காங்க. அதுக்கு நாம என்ன பண்றோம்? அப்படிங்கிறதுக்கான விஷயங்கள் இருக்கு. இல்லன்னா, புட்டின் அவர்கள் மேல இருக்கக்கூடிய மதிப்பு, அந்த அவரோட அதிபர் அவங்க நாட்டோட அதிபர் என்ன செய்ய போறாங்க? நம்ம மேல அட்டாக் பண்ணிக்கிறாங்க. என்ன செய்ய போறாங்க? இத தடுக்கிறதுக்கு என்ன செய்ய போறாங்க? அப்படிங்கிற பல்வேறு விஷயங்கள மக்கள் வந்து கூர்ந்து கவனிப்பாங்க. ஸோ ஹெவி பிரஷர்ல ரஷ்யா இருக்காங்க அப்படிங்கிறது போல விஷயங்கள் வந்துகிட்டு இருக்கு. ஸோ இப்படி இருக்கக்கூடிய சமயத்துல சிர்ஸ்கி அவர்கள மாத்துறதுக்கான வேலைகள்ல ஜெலன்ஸ்கி அவர்கள் இறங்கியிருக்காரு அப்படிங்கிற செய்திகளும் வந்துகிட்டு இருக்கு. ஸோ இது போல பல்வேறு கருத்துக்கள் வந்து பார்த்தீங்கன்னா, இணையதளத்துல இருக்கு. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கணும். வரக்கூடிய நாட்கள் ரொம்ப இக்கட்டான நாட்கள். அந்த இக்கட்டான நாட்கள்ல என்ன மாதிரியான பதில் வருதோ, என்ன நடக்குது, என்னென்ன மாரியான பில்டப்ஸ் நடக்குது, செய்திகள் வருதோ, அதுக்கு ஏற்ப அடுத்தடுத்த பதிவுல இத பத்தி நம்ம பார்க்கலாம். ஆனா இப்போதைக்கு உக்ரைன் ரஷ்யாக்குள்ள ஹெவியா அட்டாக் பண்ணியிருக்காங்க. அதுவும் குறிப்பா மாஸ்கோ உட்பட வேர் ஹவுசஸ் அப்புறம் ஆயில் டிப்போஸ் மேல அட்டாக் பண்ணியிருக்காங்க. அட் த சேம் டைம் ரஷ்யாவும் உக்ரைனுக்குள்ள அட்டாக் பண்ணிக்கிறாங்க. பல பகுதிகள் பண்ணாலும் ஹைலைட் ஆகுறது ஒடெசா. ஒடெசாவ தொடர்ந்து பந்தாடிக்கிட்டே இருக்காங்க. அந்த பகுதிகள்ல இப்போ ஒடெசாவோட போர்ட்ட பயன்படுத்துறதுக்கே பல கப்பல் கம்பெனிகளும் வந்து பார்த்தீங்கன்னா மறுக்கிறாங்க அப்படிங்கிற செய்திகள். ஏன்னா சேஃப்டி இல்ல. இப்ப திரும்பவும் இன்னொரு கப்பல அடிச்சுட்டாங்க. அங்க இருக்கக்கூடிய எல்லா கப்பலையும் வெறிகொண்டு வேட்டையாடிட்டு இருக்காங்க ரஷ்யா. இதனால ஏற்றுமதி, இறக்குமதி அப்படிங்கிறது முழுமையா ஸ்தம்பிச்சு போச்சு உக்ரைனுக்கு அப்படிங்கிறது போல. அதாவது இது போல எஸ்கலேஷன் ஏன் அப்படின்னா, இப்ப நார்மலா ஒரு போர் நடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ உக்ரைன் வந்து ஒரு எஸ்கலேஷன் பண்றாங்க. ரஷ்யா கிட்ட பண்றாங்க. இது வந்து எஸ்கலேஷன் டாமினன்ஸ். அதாவது ஆயில் டிப்போஸ், ஆயில் எண்ணெய் கிடங்குகள் இதெல்லாம் அடிக்கிறாங்க இல்லையா? அப்படி அடிக்கும்போது பதிலுக்கு ரஷ்யா என்ன செய்வாங்க அப்படிங்கிறது ஒரு கேள்வி. ஏன்னா உக்ரைன்ல என்ன இருக்கு அழிக்கிறதுக்கு அப்படிங்கிற கேள்வி வருது இல்லையா? இப்ப ரஷ்யா அதுக்கு என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, அங்க இருக்கக்கூடிய பெட்ரோல் ஸ்டேஷன்ஸ், சின்ன சின்ன ஆயில் டிப்போஸ் இது எல்லாமே இணையதளத்துல இருக்கக்கூடிய ஒரு விஷயம் தான். ஓப்பன் சோர்ஸ்ல கூகுள்ல பார்த்தாலே வரும். இது போல அந்த நாடுகள்ல எங்கெங்க இருக்கோ இது எல்லாத்தையும் வந்து பாத்தீங்கன்னா எடுத்து ஐடென்டிஃபை பண்ணி அந்த பகுதிகள்ல அடிக்கிறாங்க. இப்ப அந்த பகுதிகள் அடிக்கிறதுனால எஸ்கலேஷன் டாமினன்ஸ்க்கு ரஷ்யா ஒரு எஸ்கலேஷன் டாமினன்ஸ் வைக்கிறாங்க. இப்போ உக்ரைன் ஸ்தம்பிச்சு போறாங்க. இப்ப என்ன பண்ணுவாங்க? அட்டாக்ஸ கம்மி பண்ணுவாங்க. வீரியத்த கம்மி பண்ணுவாங்க. அப்ப ரஷ்யா என்ன பண்ணுவாங்க? அவங்க அட்டாக் பண்றத வீரியத்த கம்மி பண்ணுவாங்க. இது போல தான் வந்து பாத்தீங்கன்னா பேச்சுவார்த்தை அப்படிங்கிறது இப்ப வரைக்கும் ரஷ்யாவுக்கு உக்ரைனுக்கு நடுவுல நடக்குது. பீஸ் இஸ் த்ரூ ஸ்ட்ரென்த் அப்படிங்கிறது போல இருதரப்புலயும் அடிச்சு காமிச்சு தான் அந்த பேச்சுவார்த்தையில வந்து பண்ண டாமினன்ஸ காட்டிட்டு இருக்காங்க. பேச்சுவார்த்தை அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா, பேசிக்கிறது அப்படிங்கிறது இல்ல. அடிச்சு காமிச்சு தான் பேசிக்கிறாங்க அப்படிங்கிறது தான் இதுல இருக்கக்கூடிய எதார்த்தமான உண்மை. அதனால தான் உக்ரைன் ஒரு டைமும் வந்து பாத்தீங்கன்னா, ரஷ்யாக்குள்ள எஸ்கலேட் பண்ணிட்டு அமைதியாயிர்றாங்க. ஏன் அத தொடர்ச்சியா செய்யறது இல்ல அப்படின்ற கேள்விகள். ஆனா ரஷ்யா வந்து பாத்தீங்கன்னா, என்ன செய்றாங்களோ அத தொடர்ச்சியா சிக்னிஃபிகன்ட்டா எந்த ஒரு சேஞ்சுமே இல்லாம தொடர்ச்சியா செஞ்சுக்கிட்டே இருக்காங்க. எப்பவாவது ஒரு தடவ உக்ரைன் இது போல ஒண்ணு செஞ்சுட்டு, ஓ! இதுக்கு இது செய்றியா? அப்போ வீரியம் அதிகமா இருக்கு. அப்ப நம்ம இப்போதைக்கு கம்மியா இருக்கலாம். இத மாற்று வழி பண்ணிட்டு அதுக்கப்புறம் பண்ணலாம். அப்படிங்கும்போது தான் செஞ்சுட்டு இருக்காங்க. பார்ப்போம். இப்போ ஒரு எண்டுக்கு வந்துருச்சு. 5 வருஷம் ஆச்சு. இப்ப மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா, அதிகமா புரொட்டஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க.
அதிகரிச்சுக்கிட்டே இருக்கு. ஆளுகின்ற அரசாங்கத்துக்கு எகெயின்ஸ்டா புரொட்டஸ்ட் அதிகரிச்சுக்கிட்டே இருக்கு அப்படிங்கிறது போல லார்ஜ் ஸ்கேல் புரொட்டஸ்டா உக்ரைன் பல்வேறு பகுதிகளில் நடந்துகிட்டு இருக்கு. ஸோ இது எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியிருக்கு. இந்த ரஷ்யா உக்ரைன் பிரச்சனை முடிவுக்கு வருமா அப்படிங்கிற எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியிருக்கு. அப்படி இல்லைன்னா இது எந்த மாதிரி எஸ்கலேட் ஆக போகுது அப்படிங்கிற அச்சங்களும் வந்திருக்கு. என்ன நடக்க போகுதுன்றதை வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த பதிவில் ஓரளவுக்கான தகவல் பார்த்துருப்போம். இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஷேர் பண்ணிக்கோங்க. அது கூடவே மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்களோட கருத்துக்களையும் கமெண்ட் செக்ஷன்ல சொல்லிடுங்க. இந்த பதிவு நல்லா இருக்கும்ன்ற நம்பிக்கையில் அடுத்த பேர் உங்க சந்திக்கிறேன். அது வரைக்கும் ஸ்டே சேஃப். பை.